சட்டம் ஒழுங்கு பத்தி பேச அனுமதி மறுக்கப்பட்டதால சட்டப்பேரவையில இருந்து அதிமுக வெளிநடப்பு செஞ்சிருக்கு. தமிழக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி பேச அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுமதி கேட்டாங்க. அதுக்கு சபாநாயகர் அப்பாவும் அனுமதி மறுத்ததால அதிமுகவினர் அமளியில ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா சட்டப்பேரவையில இருந்து வெளிநடப்பும் செஞ்சாங்க. இது பத்தி செய்தியாளர்கள்ட்ட பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சரியான நடவடிக்கை எடுக்காததால சட்டம் ஒழுங்கு பத்தி பேச அனுமதி மறுக்கப்படுறதா குற்றம் சாட்டினார். செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். அவை முன்னவர் இதெல்லாம் பொருட்படுத்தவில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய செயலா என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாளர் இருக்கின்றார்கள். மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே இதை கண்டுகொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பணும். உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் வாய்ப்பே கொடுக்கல. சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா பேச விட்டுருப்பாங்க. சரியான நடவடிக்கை எடுக்கல. அதனால எங்களை பேச விட மறுக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.